யார் இந்த முனீஸ்வரர்? முனீஸ்வரர் என்பவர் இந்து சமய சிறு தெய்வங்களில் ஒருவராவர். இவர் சைவ கடவுளான சிவபெருமானின் வடிவமாவார். வீரமும் ஆவேசமும் நிறைந்த தெய்வமான இவர் அந்தகாசுரனை அழித்தவராக கருதப்படுகிறார். முனீஸ்வரன் இவருடைய பெயருக்கென்று ஒரு அர்த்தம் உள்ளது. முனீஸ்வரன் என்னும் பெயர் முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து யானத்தை வழங்கியவன் என குறிப்பிடும். கிராம மக்கள் முனி, முனியாண்டி, முனியப்பன், முனியப்பர் என பல பெயர்களாலும் அழைத்து வழிபடுவர். முனி என்ற சொல் ரிக் வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள் கொள்ளப்படுகின்றது. இதுபோல் பகவத்கீதை உலக வாழ்க்கையை வெறுத்து ஞான வரம்பாகிய மௌனத்தை கடைபிடித்து பரம தியானத்தில் ஆழ்ந்து தட்ப வெட்ப சுக துக்கம் தாக்கப்படாமல் விருப்பு வெறுப்பு கோபதாபம் முதலியவை அறவே நீக்கியவர்கள் என்றும் பகவத்கீதையில் கூறப்படுகின்றது. கிராம மக்கள் மத்தியில் தவறு செய்தால் தலையில் அடிப்பவர், நம்மோடு ஒரு மனிதராகவே வருபவர், வானுக்கும் பூமிக்குமாக ஒளிப்பிளம்பாக காட்சி தருபவர் என்று முனீஸ்வரனை பல நம்பிக்கை கொண்டு வணங்குகின்றனர். தமிழகம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் முதலான நாடுகளில் முனீஸ்வரர் வழிபாடு சிறப்படைந்து காணப்படுகின்றது. மொட்டை கோபுர வழிபாடு. மதுரை மொட்டை கோபுர முனீஸ்வரன் வழிபாடு என்பது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் வடக்கு வாசலில் அமைந்துள்ள மொட்டை கோபுரம் முனீஸ்வரன் வழிபாட்டை குறிக்கின்றது. இதுபோல் மதுரை பாண்டி முனீஸ்வரர் வரலாறும் குறிப்பிடத்தக்கது. நாட்டார் தெய்வங்களில் முனி என்பது காவல் தெய்வத்தின் பெயராகும். இந்த பெயரில் எண்ணற்றவர்கள் உள்ளதாக குறிப்புகள் உள்ளன. பஞ்சமுனி என 5 முனிகள் பச்சையம்மனுக்கு காவலாக உள்ளன. சில இடங்களில் சப்த முனிகளும் உள்ளார்கள். வால்முனி, செம்முனி, கருமுனி, முத்துமுனி, வேதமுனி, பூமுனி என்று 5 முனிகளை பஞ்சமுனி என்கிறார்கள். இவர்கள் பச்சை அம்மனுக்கு துணையாக இப்புவியில் இன்றும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். வால்முனி, செம்முனி, முத்துமுனி, ஜடாமுனி, பாலக்காட்டு முனி, வேதமுனி, லாடமுனி, வெண்ணங்குடி முனி என்று 7 முனிகளையும் வணங்குகின்றனர். கோவில்கள். பாடிக்காட் முனீஸ்வரன் கோயில், குடிகுண்டா முனீஸ்வரன் கோவில், சார முனீஸ்வரர் கோவில், தர்ம முனீஸ்வரர் கோவில் என்று தென் தமிழகத்தில் முனீஸ்வரனுக்கென்று ஒரு அடையாளம் கருதப்படுகின்றது. அதனைப்போல் அலங்காநல்லூர் முனியாண்டி காவல் தெய்வமான அவருக்கே அங்கு இன்றும் ஜல்லிக்கட்டு என்ற மாபெரும் திருவிழா நடத்தப்படுகின்றது. நமது மதுரையில் கிழக்கு எல்லையின் வடக்கு எல்லைக்கும் ஒவ்வொரு எல்லைக்கும் காவலாக மதுரையின் பாண்டி முனீஸ்வரர் அமைந்திருக்கிறார். அதனை போல் மொட்டை கோபுரம் முனியாண்டி, அலங்காநல்லூர் முனியாண்டியும் அதனை போன்ற கிராமப்புற தெய்வங்களில் ஒன்றாகும். திரைப்படங்களில் 2007ஆம் ஆண்டு முனி என்ற பெயரில் ஒரு தமிழ் திரைப்படம் வெளியானது. அதனில் முனி மொட்டை கோபுர முனியாண்டியாக அப்படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முனியாண்டி தமிழகத்தில் தோட்டங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் கிராமப்புற காவல் தெய்வமாக முனீஸ்வரன் தென் தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தால் முதன்மை தெய்வமாக வணங்கப்படுகின்றார். நோய்கள், விலங்குகள், இயற்கை சேதங்களில் இருந்து பயிர்களை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த கடவுளாக இவர் கருதப்படுகிறார். தென்னிந்திய கிராமப்புற தெய்வமான மாரியம்மனின் தெய்வீக உதவி கடவுளாகவும் முனீஸ்வரன் அங்கீகரிக்கப்படுகிறார். முனியாண்டி என்ற சொல் முனி, ஆண்டி என்ற 2 சொற்களின் கலவையாகும். ஆண்டி என்ற சொல்லை 2 விதமாக வரையறுக்கலாம். ஒன்று கடவுளின் அடிமையை குறிப்பது. இரண்டாவது விளக்கம் ஆண்டவர் என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டது. அதாவது ஆட்சி செய்பவர், இப்புவியை ஆட்சி செய்யும் ஒரு தெய்வமாக கருதப்படுகிறார். முனீஸ்வரன் சிவனுடன் தொடர்புடைய ஒரு சிவகணங்கள் ஆகும். சிவனின் முகத்திலிருந்து தோன்றிய 7 வடிவங்களில் வந்ததாக நம்பப்படுகிறது. பின்னர் மாரியம்மன் மற்றும் பிற திராவிட தெய்வங்களை பாதுகாத்து புனித ஆவிகளை பாதுகாப்பதாகவும் சிவனிடம் உறுதியளித்துள்ளார்கள். ஆலமரம், அரச மரம் மற்றும் பனை மரம் போன்ற மரங்கள் முனிகள் வெவ்வேறு பரிமாணங்களுக்கு இடையே பயணிக்க பயன்படுத்திய நுழைவாயில்கள் என்றும் நம்பப்படுகிறது. இன்றும் தென்னிந்திய கிராமப்புறங்களில் குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய இடங்களுக்கு நடுவே உடை மரத்திலும்
அதாவது கருவேல மரங்களுக்கும் கீழ் நின்று முனிகள் இன்றும் ஆட்சி செய்கின்றனர். முனிகள் வருவதை நாம் எப்படி அறிய வேண்டுமென்றால், சூறாவளி காற்றுடனும் ஆள் சத்தத்துடனும் நம்முடன் நடமாடும் தெய்வமாக வருகின்ற ஒரு தெய்வங்கள் என்று அக்காலத்திலிருந்து இம்முனீஸ்வரர்களுக்கு ஒரு அடையாளம் உள்ளது. இவர்களுக்கு திரிசூலம் கொண்டு காணப்படுகின்றனர். சக்தியின் அடையாளமாக இவர்கள் திகழ்கிறார்கள். உருவ வழிபாடு என்பது சமகால வழிபாட்டு முறையாகும். முனியினை பக்தர்கள் உருவகப்படுத்தி காட்சியளிக்கும் வகையில் சிலைகள் அமைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிறது மற்றும் அலங்கரிக்கப்படுகிறது. முனியின் வகையை பொறுத்து அரிவாள் மற்றும் சூலாயுதம் போன்ற பிற அடையாளங்களும் பயன்படுத்தப்படும். தமிழ்நாட்டிலிருந்து மலேசியா சென்ற சில நபர்கள் முனியாண்டி வழிபாடை இன்றும் அங்கு கொண்டு போய் அந்நாட்டில் நமது தமிழ் இனத்தின் அடையாளத்தை ஒரு உருவகமாக மாற்றியுள்ளார்கள். அங்கு தோட்டங்களிலும் கிராமங்களிலும் கட்டப்பட்ட குடும்ப கோவில்கள் பின்னர் பொது கோவில்களாக மாற்றி இன்றும் மலேசியாவில் பினராங்கு என்ற இடத்தில் வால்முனி, செம்முனி என்ற 7 முனீஸ்வரர்களுக்கும் பச்சையம்மனுக்கும் இன்றும் கோவில்கள் அமைக்கப்பட்டு மிகப்பெரிய வழிபாடு அங்கு நடத்தப்படுகிறது. உங்களுடைய குலதெய்வம் எந்த முனீஸ்வரர், உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த முனீஸ்வரர், உங்களுக்கு தெரிந்த முனீஸ்வரர்களின் பெயரை இந்த வீடியோவின் முடிவில் கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் வேறு எந்த முனீஸ்வரர்களின் வரலாறு பற்றிய வீடியோ உங்களுக்கு வேண்டுமென்றால் அதனையும் கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு உண்டான வீடியோவை நான் முடிந்த அளவில் தயார்படுத்தி அப்லோட் செய்கின்றேன். இது உங்கள் நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனல். நான் உங்கள் சேதுபதி. நன்றி, வணக்கம்.